Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே அரசு பேருந்தில் ஜாயின் கட்டாகி நகர முடியாமல் நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் பழுதாகி நடுவழியில் நிற்பதும், அதாவது படிக்கட்டுகள் உடைந்து விழும் சம்பவங்களும், அதாவது மேலும் பார்த்தோம் என்றால் பயணிகள் பேருந்துகளை தள்ளி ஸ்டார்ட் செய்யும் சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திலும் ஸ்டாலின் அரசு பெண்களுக்காக விடப்பட்ட இந்த பிங்க் கலர் அரசு பேருந்து பழுதாகி நின்ற சம்பவம் தற்போது அரங்கேறி உள்ளது. அதாவது இன்று காலை நெய்வேலி நகரத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட 11A என்ற தடம் எண் கொண்ட பிங்க் கலர் அரசு பேருந்து விருத்தாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவ்வாறு வந்த இந்த பிங்க் கலர் அரசு பேருந்து விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வந்து கொண்டிருந்த போது பேருந்தின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஜாயிண்ட் திடீரென கட்டாகி பேருந்து நகர முடியாமல் நின்றது. இதனால் பேருந்தில் வந்த பகுதிகள் கடும் கொந்தளிப்படைந்தனர். மேலும் பார்த்தோம் என்றால் ஸ்டாலின் அரசின் இந்த போக்குவரத்து துறை அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பு செய்யாததாலும், கடமைக்காக பழுதான பேருந்துகளை இயக்குவதாலும் நாளுக்கு நாள் பயணிகள் அச்சத்துடனே பேருந்தில் பயணிக்கும் ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு இலவச பயணம் என்று கூறிவிட்டு இந்த பிங்க் கலர் அரசு பேருந்துகளை ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறை இயக்குவதால் முறையாக அதை பராமரிப்பு செய்யவில்லை எனவும், இதுபோல் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பயணிகளின் பாதுகாப்பையும் அவர்களின் ஒரு பயணத்தில் ஒரு நிம்மதியான பயணத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் பயணிகளுக்கு முக்கியமாக கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.